ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. நம்ம சேனலில் எஸ்டிடி எக்ஸாமுக்கான கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்ம டெஸ்ட் வீடியோஸ் போட்டுருக்கோம் இல்லையா. ஆல்ரெடி நம்ம 6 டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 7. இதுக்கு முன்னாடி டெஸ்ட்லாம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம 10ஆம் வகுப்பு இயல் 7லேருந்து 50 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன், திரிபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டம் கொண்ட மன்னன் யார்? திரிபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டம் கொண்ட மன்னன். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 2ஆம் ராசராசன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். திரிபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டம் கொண்ட மன்னன் 2ஆம் ராசராசன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு, சரபையர் என்ற முதியவர் மா.பொ. சிவஞானம் அவர்களின் பெயரை மாற்றி டேஸ் என்று அழைத்தார். ஓகேவா? சரபையர் என்ற முதியவர் மா.பொ. சிவஞானம் அவர்களின் பெயரை மாற்றி டேஸ் என்று அழைத்தார். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, சிவஞானி என்று அழைத்தார். அதுதான் பிற்காலத்தில் சிவஞானம்னு சொல்லிட்டு மாறி இருக்கும். இப்போ இவருடைய இயற்பெயர் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அதுவுமே இந்த ஆப்ஷன்ஸில் தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு, ஏர் புதிதா என்னும் கவிதை டேஸ் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஏர் புதிதா என்னும் கவிதை டேஸ் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கூப்பாரா படைப்புகள். ஓகேவா? கூப்பா ராஜகோபாலனுடைய படைப்புகள் அப்படிங்கிற நூலில் தான் இது இடம்பெற்றிருக்கும். அடுத்தது, தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம். இதே மாதிரி இன்னொரு லைன்ஸ் வரும், பட்டும் துகிரும். ஸோ அந்த மாதிரி வரும். ஓகேவா? அது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது தூசும் துகிரும் சொல்லிட்டு ஆரம்பிக்கும். இது சிலப்பதிகார வரிகள். இதே மாதிரி பட்டும் துகிரும் சொல்லிட்டு ஒரு லைன்ஸ் வரும். அது எந்த நூலை சேர்ந்தது சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு, தவறான இணையை தேர்ந்தெடு. காருகர் அப்படின்னா நெய்பவர்னு சொல்லிட்டு கரெக்டு தான். பாசவர் அப்படிங்கிறதுனாலும் வெற்றிலை விற்பவர்ங்கிறதுனாலும் கரெக்டு தான். ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர். ஸோ இதுவுமே கரெக்டு தான். தவறான இணைன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, மண் நீட்டாளர் அப்படிங்கிறது ஓவியர்னு கொடுத்துருக்குறாங்க. இது சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு வரும். மண் நீட்டாளர் அப்படின்னா சிற்பி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓவியர் அப்படின்னா மண்ணுள் வினைஞர்னு சொல்லிட்டு வரும். ஸோ தவறான இணை ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது, பொறுத்துக சொல்பொருள் வச்சு வந்திருக்குது. ஃபஸ்ட்டு ஒன், தூசு அப்படின்னா பட்டுன்னு சொல்லிட்டு வரும். நொடை அப்படின்னா விலை அப்படின்னு சொல்லிட்டு வரும். துகிர் அப்படின்னா பவளம். கிளி அப்படின்னா துணி. ஓகேவா? ஃபஸ்ட் ஒன், தூசுனா பட்டு, நொடைனா விலை, துகிர்னா பவளம், கிளி அப்படின்னா துணி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா 2, 4, 1, 3 இல்லையா? 2, 4, 1, 3. தென் நெக்ஸ்ட்டு, இலக்கண குறிப்பு தருக பயில் தொழில். ஓகேவா? இலக்கண குறிப்பு தருக பயில் தொழில். இதோட இலக்கண குறிப்பு பார்த்தோன்னா வினைத்தொகை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது, திருத்தணிகையுலா கூறும் ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பில் முதலாவதாக இடம்பெறும் நூல் எது? திருத்தணிகையுலா கூறும் ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பில் முதலாவதாக இடம்பெறும் நூல் எது? ஸோ நம்ம நார்மலாக அதாவது ஐம்பெருங்காப்பியங்கள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டோம்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு நம்ம சிலப்பதிகாரம் தான் சொல்லுவோம் இல்லையா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, அதுக்கு ஒரு மாட்டி தான் சீவஸ்நாமணி சொந்த மாதிரி சொல்லுவோம். இதில் திருத்தணிகையுலான்னு சொல்லிட்டு ஒரு நூல் சொல்லுது, ஐம்பெருங்காப்பியங்கள் இதுதான் சொல்லிட்டு சொல்லுது. அதில் ஃபஸ்ட்டாக இடம்பெறக்கூடிய நூல் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வியில் இருக்குது. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி, சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, சிலப்பதிகாரத்தில் டேஸ் காண்டத்தில் இந்திர விழா ஊரெடுத்த காதை உள்ளது. சிலப்பதிகாரத்தில் டேஸ் காண்டத்தில்
இந்திர விழா ஊரெடுத்த காதை உள்ளது. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, புகார் காண்டம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, நாட்டுதும் யாம்போர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். நாட்டுதும் யாம்போர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இளங்கோவடிகள். அதாவது இந்த கோவலன் கண்ணகி கதையை வந்து சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகள்கிட்ட சொல்லியிருப்பார். ஸோ அப்போது இளங்கோவடிகள் சொல்லுவார் நாட்டுதும் யாம்போர் பாட்டுடை செய்யுள்னு சொல்லிட்டு சொல்லுவார். சீத்தலை சாத்தனார் வந்து அடிகள் நீரே அருக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. தென் நெக்ஸ்ட்டு, மாப்போ சிவஞானம் அவர்களின் தன் வரலாற்று நூல். மாப்போ சிவஞானம் அவர்களின் தன் வரலாற்று நூல் எனது போராட்டம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட்டு, சிலம்பு செல்வரின் காலம். ஓகேவா, சிலம்பு செல்வரின் காலம் ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, 1906 1995 வரைக்கும். தென் நெக்ஸ்ட்டு, மாப்போ சிவஞானம் அவர்கள் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார், எந்த ஆண்டு? மாப்போ சிவஞானம் அவர்கள் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார், எந்த ஆண்டு பெற்றார்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கிற நூல் எந்த ஆண்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 1966 வந்து பெற்றிருப்பார். தென் நெக்ஸ்ட்டு, மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். இதில் மாலவன் குன்றம் என்பது, மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். இதில் மாலவன் குன்றம் என்பது டேஸ். ஓகேவா, இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருப்பதி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ வேலவன் குன்றம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். தென் நெக்ஸ்ட்டு, எம்எஸ் சுப்புலட்சுமியிடம் மீரா எழுதிய பாடல் ஒன்றை குறிப்பிட்டு பாடச் சொன்னவர். எம்எஸ் சுப்புலட்சுமியிடம் மீரா அவர்கள் எழுதிய பாடல் ஒன்றை குறிப்பிட்டு பாடச் சொன்னவர் யார் அப்படின்னா காந்திஜி அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, காந்தியடிகள். அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு, நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர். நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் யார்? இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எம்எஸ் சுப்புலட்சுமி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, ராஜம் கிருஷ்ணன் சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி சமுத்திரம் அவர்களுடைய நூல் வந்து ஒன்று வரும். இதே மாதிரி வேர் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கும். ஓகேவா, ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் நெக்ஸ்ட்டு, வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண் ஆற்றல் விருது பெற்றவர். வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண் ஆற்றல் விருது, ஸ்திரீ சக்தி புரஸ்கார்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, சின்ன பிள்ளை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட்டு, உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவர் யார்? உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவர் யார்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து வெறுமனையாக இந்த இயக்கத்தை தொடங்கினது யார் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இயக்கம் வந்து எதற்காக தொடங்கப்பட்டது அப்படி கூட கேள்விகள் கேட்கலாம். ஓகேவா, அதாவது வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்ததுக்காக ஏற்பட்ட ஒரு இயக்கம் தான் இது. ஓகேவா,
தென் நெக்ஸ்ட்டு பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியதே டேஸ். பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியதே டேஸ். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, மண்ணகத்து பூந்துளிகள். ஓகேவா, பெண் குழந்தைகளுடைய கொலையை பற்றின ஒரு கட்டுரை தான் மண்ணகத்து பூந்துளிகள். இது எழுதினது வந்து ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் தான். ஸோ இது எல்லாமே அவருடைய நூல் தான். ஓகேவா, ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு ரீசனுக்காக எழுதப்பட்டிருக்கும். தென் நெக்ஸ்ட்டு கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களுக்கு காந்தி அமைதி விருது வழங்கிய நாடு. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களுக்கு காந்தி அமைதி விருது வழங்கிய நாடு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து வாழ்வுரிமை விருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு வழங்கியிருக்கும் இல்லையா. காந்தி அமைதி விருது வழங்கிய நாடு வந்து சுவிட்சர்லாந்து. வாழ்வுரிமை விருது வழங்கிய நாடு வந்து என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவர்களுள் களஞ்சியம் என்னும் பெயரில் மகளிர் குழுவை தொடங்கியவர். கீழ்கண்டவர்களுள் களஞ்சியம் என்னும் பெயரில் மகளிர் குழுவை தொடங்கியவர். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சின்ன பிள்ளை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட்டு புறத்திணைகள் எத்தனை வகைப்படும். புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 12. தென் நெக்ஸ்ட்டு அந்த புறத்திணைகள் வச்சு தான் கேள்விகள் வந்திருக்குது. ஆண் நிறைகளை கவர்ந்து வர டேஸ் பூவினை சூடிக்கொண்டு செல்வர். ஆண் நிறைகளை கவர்ந்து வர டேஸ் பூவினை சூடிக்கொண்டு செல்வர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வெற்றி. ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு தன் நாட்டை கைப்பற்ற வந்த மார்ச் அரசனோடு டேஸ் பூவை சூடி எதிர்த்து போரிடுவர். தன் நாட்டை கைப்பற்ற வந்த மார்ச் அரசனோடு டேஸ் பூவை சூடி எதிர்த்து போரிடுவர். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, காஞ்சி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இட்லி பூ என்று அழைக்கப்படுகிற பூ எது? இட்லி பூ என்று அழைக்கப்படுகிற பூ எது? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வெற்றி பூ. ஓகேவா, அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க. கைக்கிளை என்பது ஒருதலை காமம், பெருந்திணை என்பது பொருந்தா காமம். கைக்கிளை என்பது ஒருதலை காமம், பெருந்திணை என்பது பொருந்தா காமம். இதில் வந்து சரியானது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தோன்னா 2மே சரி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சரியான அகர வரிசையை தேர்ந்தெடு. இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக ஒன்று வந்து இடம்பெறுது, ரொம்பவே ஈஸியானது ஒன்று கூட. சரியான அகர வரிசையை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, உழவு, ஏர், மண், மாடு. ஸோ இதில் வந்து உயிரெழுத்துக்கள் வச்சு சொற்களை வந்துச்சுன்னா ஃபஸ்ட் நம்ம அதை தான் எடுக்கணும் இல்லையா. ஸோ அதன்படி பார்த்தோன்னா ஊ, அதுக்கப்புறமாட்டி ஏ வரும். அடுத்து வந்து உயிர்மை எழுத்துக்கள் பார்த்து நம்ம எழுதணும். தென் நெக்ஸ்ட்டு இரு நாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போரிடுவதன் காரணம். இரு நாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்ன அப்படின்னா வலிமையை நிலைநாட்டல். ஓகேவா, இப்படி கூட கேட்கலாம். இரு நாட்டு அரசர்களும் தங்களுடைய வலிமையை நிலைநாட்ட போரிடும்போது டேஸ் பூவை சூடுவர்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தும்பைப்பூ. ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் காப்பியமாக மாப்போசி கருதியது. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது. ஆப்ஷன்ஸ் டி, சிலப்பதிகாரம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் அன்போடு என்று பாடியவர். கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் அன்போடு என்று பாடியவர் வந்து ஆப்ஷன் சி, பாரதிதாசன். ஓகேவா, ஸோ இவர் தான் சொல்லியிருப்பார் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போலன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் இல்லையா. தென் நெக்ஸ்ட்டு ஏர் பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம் என்று கூறியவர். ஏர் பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ, காமு ஷெரீப். அடுத்தது என் கதை யாருடைய நூல்?
என் கதை அப்படிங்கிறது யாருடைய நூல் சொல்லிட்டு பார்த்தோன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்களுடைய நூல். அடுத்தது பொறுத்துக, கலைச்சொல் அறிவும் பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. பொறுத்துக, ஓகேவா. ஸோ இதில் பாசனம் அப்படின்னா இரிகேஷன் சொல்லிட்டு வரும். நிலப்பகுதி அப்படின்னா டெரிட்டரி. காப்புரிமை அப்படின்னா பேட்டன்ட். ஆவணம் அப்படின்னா டாக்குமெண்ட் சொல்லிட்டு சொல்லலாம். பாசனம் இரிகேஷன், நிலப்பகுதி டெரிட்டரி, காப்புரிமை பேட்டன்ட், ஆவணம்னா டாக்குமெண்ட். ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா 3, 4, 1, 2. அடுத்தது கில்ட் என்பதன் தமிழாக்கம். கில்ட் என்பதன் தமிழாக்கம் ஆப்ஷன் சி வணிக குழு. அடுத்தது கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை மீட்கச் செல்லும்போது டேஸ் பூவினை சூடிக்கொள்வர். கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை மீட்கச் செல்லும்போது டேஸ் பூவினை சூடிக்கொள்வர். ஸோ இது வந்து இரண்டாவது திணை இல்லையா. ஆன்சர் வந்து கரந்தை. ஃபஸ்ட் ஒன் வந்து தன்னுடைய ஆணிரைகளை கவரும்போது சூடிக்கொண்ட பூ வந்து பார்த்தோன்னா வெற்றி. கவர்ந்து செல்லப்பட்ட ஆணிரைகளை மீட்கும்போது வந்து கரந்தை பூவை சூடிக்கொள்வாங்க. அடுத்தது கடுகி செல், இதில் கடுகி என்பதன் பொருள். கடுகி செல், இதில் கடுகி என்பதன் பொருள். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி விரைவாக அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அடுத்தது கூப்ப ராஜகோபாலன் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்களில் பொருந்தாதது எது? கூப்ப ராஜகோபாலன் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்களில் பொருந்தாதது எது? ஃபோர்த் ஆப்ஷனும் பார்த்துக்கலாம், கிராம ஊழியன் அப்படிங்கிறது. இதில் பொருந்தாதது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி பாரத நாடு, ஓகேவா. ஸோ இதில் தமிழ்நாடு, பாரதமணி, கிராம ஊழியன் இந்த 3 இதழ்களையும் கூப்ப ராஜகோபாலன் பணியாற்றிருக்காரு. பணியாற்றாத இதழ் பார்த்தோன்னா பாரத நாடு அப்படிங்கிறது. அடுத்தது கூப்ப ராஜகோபாலன் பிறந்த ஆண்டு என்ன? கூப்ப ராஜகோபாலன் பிறந்த ஆண்டு ஆப்ஷன் சி 1902. அடுத்தது வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தழைக்கவும் டேஸ் திங்களில் பொன்னேர் பூட்டுதல் நடத்தப்படும். வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தழைக்கவும் டேஸ் திங்களில் பொன்னேர் பூட்டுதல் நடத்தப்படும். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ சித்திரை திங்கள், ஓகேவா. அடுத்தது பொறுத்துக. ஸோ இது வந்து பாண்டியருக்கு செப்பேடுன்னு சொல்லிட்டு வரும். சோழர் காலத்தில் மெய்கிருத்தி, பல்லவர் காலம் வந்து கல்வெட்டு, ஓகேவா. பாண்டியர் செப்பேடு, சோழர் மெய்கிருத்தி, பல்லவர் கல்வெட்டு. ஸோ ஆன்சர் வந்து 2, 3, 1 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர், ஓகேவா. 2, 3, 1. தென் நெக்ஸ்ட்டு வெறுக்கை என்பதன் பொருள் டேஸ். வெறுக்கை என்பதன் பொருள் டேஸ். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வெறுக்கை அப்படின்னா செல்வம் சொல்லிட்டு பொருள். அடுத்தது தவறாக பொருந்தியதை தேர்ந்தெடு. இது வந்து பாடல் வரிகளில் இடம்பெற்றக்கூடிய அந்த பொருளில் வரும் இல்லையா. ஸோ அந்த வரிகள் வச்சு தான் கேள்வி வந்திருக்கு. தவறாக பொருந்தியதை தேர்ந்தெடு. ஸோ யானைகள் பீணிக்கப்படுவன, இது வந்து கரெக்டு தான். சிலம்புகள் புலம்புகின்றன, கரெக்டு தான். புனல் வந்து அடைக்கப்படுகிறது, இதுவுமே கரெக்டு தான். தவறாக பொருந்தியது வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி ஓடைகள் கலக்கம் அடைகின்றன சொல்லிட்டு வரும். இது வந்து கலங்கள் அடைகின்றனன்னு சொல்லிட்டு இருக்குது, ஓகேவா. ஓடைகள் கலக்கம் அடைகின்றன அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ தவறாக பொருந்தியது ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது திருமால் குன்றம் அப்படிங்கிறது அழகர் மலை அப்படின்னா நெடுவேல் குன்றம் அப்படிங்கிறது என்ன, ஓகேவா. திருமால் குன்றம் அப்படிங்கிறது அழகர் மலை, ஆனால் நெடுவேல் குன்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சுருளிமலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது சிலப்பதிகாரம் டேஸ் காண்டங்களையும் டேஸ் காதைகளையும் உடையது. சிலப்பதிகாரம் டேஸ் காண்டங்களையும் டேஸ் காதைகளையும் உடையது. 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையது, ஓகேவா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது நாற்காலிக்காரர் என்னும் நூலின் ஆசிரியர். நாற்காலிக்காரர் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து
நான் பிச்சைமூர்த்தி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாடான் திணை பிரித்தெழுதுக. பாடான் திணை இதை வந்து பிரிச்செழுத சொல்லியிருக்காங்க. இதை பிரித்தோன்னா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க, 2 ஸ்லீன் 3 ஸ்லீன், ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். தென் நெக்ஸ்ட்டு இளங்கோவடிகள் டேஸ் மரபை சேர்ந்தவர். இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். அடுத்தது தவறான கூற்றை தேர்ந்தெடு. பிராக்கெட்டில் சிலப்பதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. சிலப்பதிகாரம் பற்றி 4 கூற்றுகள் இருக்குது. இதில் தவறான கூற்று என்னன்னு சொல்லிட்டு நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் முத்தமிழ் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. கரெக்டு தான். மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுகிறது. இதுவுமே கரெக்டு தான். நமக்கு இருக்குது தவறான கூற்று தான். தேர்ட் ஒன் பார்த்தோன்னா இது புகார் காண்டம், மதுரை காண்டம், கூடர் காண்டம் என்று 3 காண்டங்களை உடையதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தவறானது. இதுக்கு 3 காண்டங்கள் உண்டு, ஆனால் இந்த 3 காண்டங்களும் கிடையாது. ஒன்று வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் சொல்லுங்கள். தென் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் கோவலன் கண்ணகி மாதவி வாழ்க்கையை பாடுவது. ஸோ இது வந்து கரெக்டு தான். ஓகேவா? இவங்க 3 வாழ்க்கையை பற்றி தான் இது வந்து பாடப்படுது. ஸோ நமக்கு இதுக்கு தவறான கூற்று ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. தென் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடை அறியா வளர்தலை மயங்கிய நனந்தலை மருகும் என் நூல் வரிகள். அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடை அறியா வளர்தலை மயங்கிய நனந்தலை மருகும் என் நூல் வரிகள். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதோட நம்மளுக்கு டெஸ்ட் நம்பர் 7 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து 350 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.